ஹாய், கேட்குதா எல்லாருக்கும்? ஹாய் மோகன், ஹாய். ஆடியோ ஓகே தானே? கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு இந்த வாட்டி போன வாட்டியை விட? கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு போன வாட்டி விட? ஸ்கோர் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இல்லை கம்மியாக வருமா? த்ரீ கொஷின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அது இது பெர்முடேஷன் காம்பினேஷனா? அந்த 3 கொஷின் ஐ திங்க் பெர்முடேஷன் காம்பினேஷன் நினைக்கிறேன். ரிமைனிங் எல்லாமே யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி தான் இருந்துச்சு. பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டோம். அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் மேம். ஓகே. ஹாய் கார்த்திகேயன். ஓகே, ஸோ கொஷின் இன்றைக்கி டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாமா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. 38, 39, 40 ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே தெரியாத அளவுக்குலாம் இருக்காதே, ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாமே. பேசிக்ஸ் தெரிஞ்சாலும் 35 கொஷின் அட்டன் பண்ணலாம் 50ல். அந்த மாதிரி தான் இருந்தது கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சது பேசிக்ஸ் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக 40 வந்து சொல்லலாம். 40க்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கிலீஷ் படிக்க லேட் ஆகுது. ஓகே, அது என் சைடு மிஸ்டேக் தான். நான் தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல. ஓகே, சரி பார்த்துக்கலாம். இந்த வாட்டி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனும் நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பெரிய பேராகிராஃபாக இல்லாமல் சின்னதாக கொடுத்துட்டோம். ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக பேராகிராஃபாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், வீடியோ வந்து இன்னும் தெரியாது, ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும். சரியா? ஸோ ஸ்க்ரீனில் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் கொஷின் தெரியுதா? ஃபேஸ் தெரியாது, ஸ்க்ரீன் மட்டும் தான். ஓகே. இங்கிலீஷ் ஓகே, இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண லேட் ஆகுது மேம். ஓகே ஓகே ஓகே, சரி. கொஷின் தமிழில் கொடுங்க. ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் சொல்லுங்கள். 19, 12, 23 இங்கே என்ன ரிலேஷன் வரும் அனலாகியில்? 19, 12, 23 1C. ஓகே, C14 கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 19:12 இருக்குல்ல, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 into 2 24. ஓகேவா? ஸோ 24 - 5 வந்து 19. அப்போ 12லேருந்து இன்டூ 2 -5. அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குமா? ஸோ அந்த நம்பர்லேருந்து இன்டூ 2 -5. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது +5 பண்ணிடலாமா? ஸோ 23 + 5 28. 28 divided by 2 14. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகே. செகண்ட் கொஷின் என்ன ஆன்சர்? Average marks of 50 students in a class was found to be 64. ஸோ ஆவரேஜ் மார்க் வந்து 64 மார்க்ஸ். டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? டோட்டல் மார்க்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அப்புறமா பண்ணலாம் ஃபுல்லாக. இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இஃப் த 2 students were incorrectly entered as 38 and 42 instead of 83 and 24. ஸோ எனக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு தப்பாக இருக்குது. எப்படி என்ட்ரு பண்ணியிருக்காங்க? 38ன்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக அவங்க வாங்கின மார்க் என்னது? 83. அடுத்து 42ன்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வாங்கினது வந்து 24. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? எனக்கு ஜாஸ்தி மார்க் வரணும், கம்மியாக போட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 64 ஆவரேஜ் மார்க்ஸ்லேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே எவ்வளோ மார்க்கோ அதை டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 15 போடலாம்.
நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் இதை, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஆவரேஜ் மார்க் 64ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் 83ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 38ன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும், 83லேருந்து 38. ஸோ 83லேருந்து 38னா 45ன்னு வருமா? ஸோ 45/50. அதுக்கப்புறம் எனக்கு 24ன்னு போட வேண்டிய இடத்துல 42ன்னு போட்டாங்க. இங்கே எனக்கு ஜாஸ்தி மார்க் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆவரேஜ்லேருந்து இதை மைனஸ் பண்ணுமா? இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ 42லேருந்து 24 போச்சுன்னா என்ன வரும், 18ன்னு வருமா? அப்போ 18/50 அப்படின்னு போடலாம். இல்லைனா டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சி போடலாம். டோட்டல் மார்க்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 64 × 50 அப்படின்னு போட்டால் டோட்டல் மார்க்கு கிடைக்கும். அந்த டோட்டல் மார்க்லேருந்து என்ன பண்ணலாம், இந்த 2 மார்க்கு தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மார்க்லேருந்து மைனஸ் பண்ணிட்டும் போடலாம். ஓகேவா? ஸோ 64 ப்ளஸ் இது என்னது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9/10ன்னு வரும். 9/10னா 0.9னா, அப்போ 64 + 0.9. அதுக்கப்புறம் இங்கே 50யை நம்ம எப்படி எழுதலாம், 100/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 100/2னா 2 மேலே போயிடும். அப்போ 18 × 2 36. 36/100 அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 0.36. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 64.54, ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ தேர்டு கொஷின் ஆன்சர் என்னது, கேட், லயன், ஜாகுவார். இங்கே வந்து எல்லாமே கேட் ஃபேமிலி, லயனும் கேட்டோடைய ஃபேமிலி, ஜாகுவாரும் கேட்டோடைய ஃபேமிலி. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து மங்கி, சிம்பான்சி, கொரிலா. ஸோ தேர்டு ஒன்றுக்கு சி. ஃபோர்த்து கொஷின் போயிடலாமா? ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இன் ரோ ஆல் த உமன் ஆர் ஃபேஸிங் சவுத். மோனிகா இஸ் 29th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ ரோவில் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் சவுத் டைரக்ஷன் பார்த்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சவுத் டைரக்ஷன் அப்படின்னா எங்கே இருக்கும், லெஃப்ட் இந்த சைடு இருக்கும், ரைட்டு இந்த சைடு இருக்கும் எல்லாருக்கும். அடுத்து இப்போ மோனிகா இஸ் 29 ஃப்ரம் த லெஃப்ட் எண்டு. ஸோ இந்த எண்டில் இருந்து 29th யார், மோனிகா. ஸோ 29th மோனிகா. அண்ட் இந்த ரைட் சைட் ஆஃப் மோனிகா தெர் ஆர் ஒன்லி 19 மெம்பர்ஸ். ஸோ இந்த ரைட் சைடில் மொத்தமாகவே 19 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. மோனிகாவுடைய ரைட் சைடில் 19 மெம்பர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் உமன் என்னது, 19 + 29. ஸோ 19 + 29ன்னு போட்டால் இங்கே என்ன வந்துடும், 48. ஸோ ஆன்சர் வந்து 4க்கு பி, 48. சூப்பர். அடுத்து ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு, 6க்கு ஆப்போசிட். அப்போ இங்கே 1 1 கேன்சல் ஆகிடும். கிளாக் வைஸில் எழுதுவோமா? ஸோ 4 6. இந்த பக்கம் கிளாக் வைஸில் எழுதுகிறப்போ 2 3. அப்போது 6க்கு ஆப்போசிட் வந்து 3. ஸோ ஃபிஃப்த் ஒன் டி. சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் என்னது, 6 friends ABCDEF are sitting around a circular table facing a center of a table. ஸோ இப்போ 6 பேர் உட்காந்துருக்காங்க, 1 2 3 4 5 6. ஸோ எல்லாரும் சென்டர் ஆஃப் த டேபிள் பார்த்து உட்காந்துருக்காங்க. A is to the immediate left of E, B is to the immediate right of F, D is second to the left of D. A and C have equal number of persons between them from the both ends. ஸோ அப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். எங்கே, A and C have equal number of persons between them. ரெண்டு சைட்லேருந்து பார்க்குறப்பையும் ஏக்கும் சிக்கும் எனக்கு இந்த சைடு 2 பேர் இருக்காங்களா, இந்த சைடு 2 பேர் இருக்காங்க, அது மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏசி இங்கே போட்டுட்டு இப்போ இதுலேருந்து கொஷின் ஆரம்பிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், A is to the immediate left of E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே இதுதான் லெஃப்ட், அப்போது ஈயோடைய இமீடியட் லெஃப்டில் ஏ வந்துட்டாங்க. அடுத்து B is to the immediate right of F. B வந்து immediate right of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே பியை எங்கே பிளேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியல. அடுத்து D is second to the left of F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B வந்து right of F அப்படின்னா இப்போ இங்கே Fன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், இது லெஃப்ட் இது ரைட்டுன்னு வந்துருமா, அப்போது B இங்கே வந்துடுவாங்க. ஸோ B is to the immediate right of F வந்துடும். அடுத்து D is second to the left of F. ஸோ left of F, left இது செகண்ட் லெஃப்ட்னா இது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு. செகண்ட் லெஃப்ட் யார் வந்துடுவாங்க, D வந்துடுவாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, who is sitting between A and F. ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் யார் உட்காந்துருக்கா, B உட்காந்துருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் ஒன்னுக்கு சி. வெரி குட். அடுத்து செவன்த் ஒன், நீரஜ் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் சவுத்.
ஸோ நீரஜ் வந்து சவுத்தை பார்த்து நடக்கிறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 15 மீட்டர், 15 மீட்டருக்கு அப்புறம் டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஆஃப்டர் வாக்கிங் 20 மீட்டர், அப்போ நார்த்தில் 20 மீட்டர் அப்படின்னா இங்கே ஒரு 5 மீட்டர் வந்துருமா. நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர். ஸோ இங்கேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட்டு 10 மீட்டர். He then turns towards south and walks 5 meter. ஸோ இங்கேருந்து சவுத்துக்கு 5 மீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க, how far is he from the original position and in which direction. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா, ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து 10 மீட்டர். இது எந்த டைரக்ஷன், ஈஸ்டா. அப்போ 10 மீட்டர் ஈஸ்ட், 7A. வெரி குட். அடுத்து 8th கொஷின். In a row of 40 children, P is 13th from the left, Q is 9th from the right. ஸோ இப்போ வந்து ரோ, இந்த ரோவில் எனக்கு 40 சில்ட்ரன் இருக்காங்க டோட்டலாக. ஸோ அப்போ இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே 40 வரைக்கும் இருக்காங்க. P is 13th from the left. ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டுன்னு வச்சுக்கலாமா. ஸோ P is 13th from the left. ஸோ இது 13th, இங்கே வந்து P இருக்காங்க. Q is 9th from the right, 9th from the right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நான் லெஃப்ட்லேருந்து Qவோட பொசிஷன் வேணும்னா என்னது, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 40. ஸோ 40 minus 13 plus 1 போடுவோமா. ஸோ 40 minus 13 27, 27 plus 1 28 அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ 28, லெஃப்ட்லேருந்து 28ல் Q இருக்காங்க. இப்போ how many children are there between P and R if R is 4th to the left of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th to the left of Q னா 1 2 3 4. அப்போ 27 26 25 24. ஸோ இந்த 24ல் R இருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன் பிட்வீன் Pக்கும் Rக்கும் எத்தனை பேர். ஸோ அப்போ இங்கே என்னது 24 minus 13. ஸோ 24 minus 13 என்ன வந்துடும், 11 அப்படின்னு வந்துடும். கரெக்டா. ஸோ 8th கொஷின் ஆன்சர் என்னது, 8th கொஷின் ஆன்சர். ஸோ இங்கே 27 26 25 24. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, இன் பிட்வீன் Pக்கும் Rக்கும் கேட்குறாங்க. இன் பிட்வீன்னா 7 அப்புறம் ஒரு 3. ஸோ 10 minus 1ன்னு போடணுமா. ஏன்னா எனக்கு இந்த 24ம் சேர்க்கக்கூடாது, 13ம் சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ டோட்டலாக இங்கே என்னது 10 மெம்பர்ஸா. ஸோ 1 1 11 minus 1 போடணுமா ப்ளஸ் 1 போடணுமா சொல்லுங்கள். ஸோ minus 1 போடணுமா ப்ளஸ் 1 போடணுமா. இங்கே 27 ப்ளஸ் 1 28. ஓகே. இங்கே 4th ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் Qக்கு இந்த சைடில் இதான லெஃப்ட் சைடுன்னு வச்சோம். ஸோ 28 minus 4னா 24 வந்துடுவாங்க. அப்போ இங்கே ஆன்சர் என்னது, 24க்கும் 13க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ 24 minus 13 நமக்கு என்னது 11 தானே. கரெக்டா. சொல்லுங்கள். 8th ஒன்றுக்கு C 13 எப்படி வந்தாங்க, 13 12 ஆன்சர். Qவோட பொசிஷன் ஓகேவா, எல்லோட பொசிஷன் ஓகேவா. நான் ஏன் இதை நான் உங்ககிட்டே கேட்குறேன்னா, இந்த கொஷினுக்கு தான் டைம் ஆகுதுன்னு நீங்கள் போன வாட்டியே சொல்லியிருந்தீங்க. கரெக்டா. எனக்கு 14 வருது மேம். சரி, இப்போ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். Pயோடது 13th ஓகே தானே. Pயோடது 13th பொசிஷன். Qவோட பொசிஷன் என்னது, லெஃப்ட்லேருந்து சொல்லுங்கள், எல்லாமே லெஃப்ட்லேருந்து வச்சுக்கலாம். Qவோட பொசிஷன் என்ன வந்துச்சு, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்தது சொல்லுங்கள். Qவோட பொசிஷன், Qவோட பொசிஷன் 14. ஆன்சர் 14. ஓகே. Qவோட பொசிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ Pயோட இது 13th, Qவோட பொசிஷன் என்னது, டோட்டலாக 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 40 மைனஸ் 9. ஓகே. இங்கே Q is 9th from the right side இருக்குது. இங்கே நான் 13th போட்டிருக்கேன், அதுதான் கேட்டுட்ருக்கேன். 40 minus 9 plus 1. இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். 31 32. Q பொசிஷன் 32, Q பொசிஷன் 32. ஓகே, இதை தான் சொல்லியிருக்கணும். Q பொசிஷன் 32. இப்போ ஆரோட பொசிஷன் என்ன வந்துடும், 32 minus 4னா 28ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம். 28 minus 13 plus 1. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னது, 14. ஆப்ஷன் சி. என்கிட்ட ஆன்சர் இருக்குது, பட் ஆனால் நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க, என்ன தப்பு என்னன்னு பார்க்குறது தான் கேட்டேன். Qவோட பொசிஷன் ஓகேவா. ஸோ இங்கே 13th போட்டது நான் கண்டுபிடிக்கல யாருமே. அடுத்தது போகலாமா. அடுத்தது 4 options have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. ஸோ 9th question ஆன்சர் என்னது. ஓகே மேடம், தேங்க்யூ கோபிநாத். ஓகே. ஸோ 9th question ஆன்சர்,
Delhi, Pondicherry, Chandigarh, Jammu Kashmir. So 9th question answer C. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு கேபிட்டலாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால சி. நெக்ஸ்ட் 10th ஒன், ஃபைண்ட் அவுட் த ராங் நம்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ 9th டி கிடையாது, சி. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் த ராங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ராங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 865. எப்படின்னா இங்கே 2லேருந்து 6 வரணுமா? ஸோ 2 × 3 6. நெக்ஸ்ட் இந்த 6 இந்த 2 முன்னாடி இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ 6 × 2 12. அடுத்து என்னது, இந்த 12ம் முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது 6. ஸோ 12 × 6 72. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 72வையும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 72வையும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 864 அப்படின்னு வரும். ஆனால் இங்கே 865ன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னா 864 இன்ட்டு முன்னாடி இருக்கிற நம்பர் 72, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் 62208 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 10th கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ அடுத்து 11th கொஷின். 11th கொஷினில் இங்கே என்ன வரும்? 5th ஒன். ஸோ கம்ப்ளீட் த ஃபிகரல் சீரியஸ். ஸோ 11th கொஷினில் ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். ஃபிகரல் சீரியஸ் தானே, நீங்களே ஆன்சர் சொல்லிடலாமா? ஸோ ஃபிகரல் சீரியஸில் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே டாட் இருக்குது, அடுத்து இங்கே டாட் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே டாட், அடுத்து இங்கே டாட். ஸோ அடுத்த டாட் எங்கே வரும் நமக்கு? ஏன்னா 3 டாட்ஸ் எனக்கு பொசிஷன் மாறாமல் வந்துடுச்சு. ஸோ அடுத்த டாட் எங்கே வரலாம்? 11th ஒன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கண்டிஷன்? ஆல் யூடிஸ் ஆர் நார்த் எக்ஸப்ட் பாண்டி. ஓகே, எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் நார்த் எக்ஸப்ட் பாண்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சண்டிகர்லாம் யூனியன் டெரிட்டரியில் வருமா? ஓகேவா, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 12th கொஷின் போகலாமா? ஸோ 12th கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பி அண்ட் கியூ பிளட் ரிலேஷன் கொஷினா. பி அண்ட் கியூ, அண்டுனா என்ன ரிலேஷன்? சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் அ சிஸ்டர் ஆஃப் கியூ. அட் இருக்குது அடுத்து. அட்டுனா என்ன ரிலேஷன்? டாட்டர். ஸோ கியூ இஸ் அ டாட்டர் ஆஃப் டி. அப்போ கியூவோட ஜெண்டர் ஃபீமேல். ஸோ கியூ இஸ் அ டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு கிடச்சிடும். அடுத்த ஹேஷ்டேக். ஹேஷ்டேக்னா ஹஸ்பண்டா? அப்போ டி இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் கே. ஸோ டி இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் கே. அடுத்த அட்டுன்னு இருக்குது, அட்டுக்கு டாட்டர். ஸோ அப்போ கே இஸ் அ டாட்டர் ஆஃப் எஸ். கே வந்து யாருடைய டாட்டர்? எஸ் உடைய டாட்டர். எஸ் ஹேஷ்டேக் டி. ஹேஷ்டேக்னா ஹஸ்பண்டா? ஸோ எஸ் இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் டி. ஸோ எஸ் இஸ் அ ஹஸ்பண்ட் ஆஃப் டி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் இஸ் அ மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். எஸ் இங்கே இருக்காங்க. மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூ கரெக்ட். பி இஸ் அ டாட்டர் ஆஃப் கே. ஸோ கே உடைய டாட்டர் பி, அதுவும் கரெக்ட். டி இஸ் அ மதர் ஆஃப் கே. ஸோ டி வந்து மதர் ஆஃப் கே, அதுவும் கரெக்ட். இது டி இஸ் அ டாட்டர் இன் லா ஆஃப் டி கிடையாது, என்னது சன் இன் லா இல்லையா? ஸோ அப்போது 12th ஒன்னுக்கு டி. ஓகே, ஸோ 13th ஒன். 13th ஒன் பாருங்கள். ஷிகா இஸ் மதர் இன் லா ஆஃப் ஏக்தா. ஸோ ஏக்தான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன ஹஸ்பண்டோடைய மதர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மதர் இன்லான்னு சொல்லுவோமா? ஸோ அப்போது அந்த மதர் இன்லா தான் ஷிகா. ஷிகா இஸ் அ மதர் இன் லா ஆஃப் ஏக்தா. ஹூ இஸ் அ சிஸ்டர் இன் லா ஆஃப் அங்கித். இங்கே ஹூன்றது ஏக்தா. ஓகேவா? இந்த ஏக்தா வந்து சிஸ்டர் இன் லா அப்படின்னா ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க தான் சிஸ்டர் இன் லா அப்படின்னு ரிலேஷன் வரும் இல்லையா? ஸோ சிஸ்டர் இன் லா ஆஃப் அங்கித். அடுத்து பங்கஜ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் சஞ்சய், த ஒன்லி பிரதர் ஆஃப் அங்கித். ஸோ அங்கித்தோட ஒன்லி பிரதர் தான் சஞ்சய். ஸோ அங்கித்தோட ஒன்லி பிரதர் சஞ்சய். ஓகே, ஸோ இந்த சஞ்சயோட ஃபாதர் தான் வந்து பங்கஜ். ஸோ அப்போ இந்த சஞ்சயோட ஃபாதர் பங்கஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் ஷிகா ரிலேட்டட் டு அங்கித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷிகா என்ன வேணும் அங்கித்க்கு? மதரா? ஸோ ஆப்ஷன் டி. 13th ஒன் ஆப்ஷன் டி. 13th பி கிடையாது, 13th டி. நான் தமிழில் கொடுக்காததுனால இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் கார்த்திகேயன். ஓகேங்களா? ஸோ 13th வந்து டி. அடுத்து 14th. 14th வந்து ஆல் ஃபேஸ்புக்ஸ் ஆர் வாட்ஸ்அப். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஃபேஸ்புக், எல்லா ஃபேஸ்புக்கும் நமக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் வாட்ஸ்அப் ஆர் பேடிஎம். ஸோ சம் வாட்ஸ்அப் பேடிஎம்
அடுத்து no Paytm is Telegram. ஸோ அடுத்து no Paytm is Telegram. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கன்க்ளூஷன் சம் டெலகிராம் இஸ் அ ஃபேஸ்புக். ஸோ டெலகிராம் இங்கே இருக்குது, ஃபேஸ்புக் இங்கே இருக்குது. ஸோ நோ ஸ்ட்ரைட் ரிலேஷன். ஸோ அது சொல்ல முடியாது. அடுத்து சம் வாட்ஸ்அப் இஸ் நாட் டெலகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாட்ஸ்அப்பில் இந்த சம் வாட்ஸ்அப் எனக்கு டெலகிராம் இல்லை அப்படின்றது நமக்கு கரெக்டு தான். ஓகேவா, கரெக்டான கன்க்ளூஷன் தான். பட் ஆனால் இங்கே கரெக்டான கன்க்ளூஷன்னாலும் ஒன்லி 2 ஃபாலோவர்ஸ்னு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதை நான் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கே சம் வாட்ஸ்அப் இஸ் நாட் டெலகிராம் இஸ் அ பாசிபிலிட்டி இல்லை கேன் பி அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோஸ். இவங்க வந்து சம் வாட்ஸ்அப் இஸ் நாட் டெலகிராம்னு டெஃபினட்டாக ட்ரூவாக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போ எனக்கு டைரெக்டாக எனக்கு லிங்க் இருக்கணும். டைரெக்டாக லிங்க் இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இங்கே வாட்ஸ்அப் இருக்கணும், இந்த சம் வாட்ஸ்அப் நாட் டெலகிராம் ஸ்ட்ரெயிட் லிங்க் இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்னது, இந்த சம் வாட்ஸ்அப் இஸ் பேடிஎம், அந்த சம் பேடிஎம் இஸ் டெலகிராம் அப்படின்னு இன்டெரக்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்லி 2 ஃபாலோஸ் எடுத்துக்கக்கூடாது. நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி 2 ஃபாலோஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது. 100% டெஃபினட்டாக ட்ரூவாக இருக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக டைரக்ட் லிங்க் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ கூகுளில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஆன்சர் வரும். அது கிடையாது. நெய்தர் 1 nor 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஷின். பிரீத்தம், குவீன், ராணி, சச்சின், தினு, யுரி, வினித் அண்ட் சோஹன். ஸோ டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ்? 3, 6, 7, 8. ஸோ 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 3, 6, 8 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஆல் ஆர் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, எல்லோரும் சென்டர் பார்த்து உட்காந்துருக்காங்க. கூகுளில் செக் பண்ணல. பட் ஆனால் கூகுளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஃபாலோஸ்ன்னு தான் வரும். ஏன்னா இது ஒரு பிவைக்யூ, அவங்களே வந்து 2 ஃபாலோஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டு கிடையாது. அடுத்தது, பிரீத்தம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் ராணி அண்ட் வினித். சச்சின் இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் பிரீத்தம். வினித் இஸ் த நெய்பர் ஆஃப் யுரி. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக யாராவது ஒருத்தரில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். பிரீத்தம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினுன்னு இருக்காங்களா? ஸோ நான் இங்கே டினுன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு. ஸோ டினுவோட ரைட் எது? இந்த சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு. அப்போ இங்கே பிரீத்தம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு வந்துடுச்சு. ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் ராணி அண்ட் வினித். அப்போ பிரீத்தமோட நெய்பர் வந்து ராணி, இங்கே வினித். எப்படி வேணாலும் வரலாம். இங்கே வினித் வரலாம், இல்லை இங்கே ராணி வரலாம். சச்சின் இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் பிரீத்தம். ஸோ பிரீத்தம் பக்கத்தில் சச்சின் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னது? ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் ராணி அண்ட் வினிதா. வினித் இஸ் அ நெய்பர் ஆஃப் உரி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வினித் போட்டால் உரி போட முடியாது. ஸோ அப்போ இங்கே ராணி கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. இங்கே யார் வந்துடுவாங்க? வினித் கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. இப்போ அடுத்து வேறு யார் இருக்கா? சச்சின் இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் பிரீத்தம் அப்படின்னா பிரீத்தம் இங்கே தான் இருக்காங்க. சச்சின் எங்கே வருவாங்கன்னு நமக்கு தேவையில்லை. அடுத்து வினித் இஸ் அ நெய்பர் ஆஃப் உரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வினித் இங்கே வந்துட்டாங்கன்னா உரி இங்கே வந்துடுவாங்களா? அடுத்து குவீன் இஸ் நாட் பிட்வீன் சச்சின் அண்ட் சோஹன். ஸோ சச்சினுக்கும் சோஹனுக்கும் நடுவில் குவீன் கிடையாது. அப்போ குவீன் இங்கே வரமாட்டாங்க. இங்கே வரலாம், இல்லைனா இங்கே வரலாமா? இப்போ அடுத்து என்னது? சோஹன் இஸ் நாட் பிட்வீன் உரி அண்ட் சச்சின். ஸோ உரிக்கும் சச்சினுக்கும் நடுவில் சோஹன் கிடையாது. அப்போது சச்சின் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் யார் இருப்பாங்க? குவீன் இஸ் நாட் பிட்வீன் சச்சின் அண்ட் சோஹனா. அப்போ குவீன் இங்கே வந்துடுவாங்க, சோஹன் இங்கே வந்துடுவாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் இமீடியட் ரைட் டு த வினித் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இமீடியட் ரைட்னா யார்? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ கரெக்டாக ராங்காக போடுறீங்கண்ணா? ராங்காக போட்டிருக்கேண்ணா? சரி இருங்க, ஃபஸ்ட்லேருந்து போடலாமா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து எங்கே தப்பு பண்ணேன்றது நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள். பிரீத்தம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு. ஸோ ஃபஸ்ட்டு நான் டினு போட்டேன். பிரீத்தம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு. டினு இங்கே ஓகேவா? ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டு. செகண்ட் டு த ரைட் ஆஃப் டினு. ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். பிரீத்தம் செகண்ட் சென்டென்ஸ் ராங்காக போட்டேன்னா ஹூ இஸ் அ நெய்பர் ஆஃப் ராணி அண்ட் வினித். ஓகே, டினுவோட நெய்பர் தான் ராணி அண்ட் வினித். அப்போ ராணி வந்து இங்கே வருவாங்க. ஓகே, ஸோ ராணி, நான் வந்து ராணி வினித் இங்கே போட்டுட்டேன். சரி சரி சரி. ஸோ ராணி இங்கே, வினித் இங்கே. வினித்தோட நெய்பர் வந்து உரி இங்கே வந்துடுவாங்க. பிரீத்தம் பக்கத்தில் சச்சின் இங்கே வரமாட்டாங்க.
கரெக்டா? ஓகே 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 மாற்றிட்டேன். ஸோ ப்ரீத்தம் பக்கத்தில் சச்சின் இங்கே வரமாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்னது, குவீன் இஸ் நாட் பிட்வீன் சச்சின் அண்டு சோகனா, அப்போ சச்சின் இங்கே வரலனா சச்சின் இங்கே வரலாம், இங்கே வரலாம். சோகன் இஸ் நாட் பிட்வீன் யூரி அண்ட் சச்சின். ஸோ அப்போது சச்சின் எங்கே வருவாங்க? ஸோ அங்கே ஃபில் பண்ணலனா கூட ஹூ இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் டு வினித்ன்னு இருக்கா. ஸோ வினித் இங்கே இருக்காங்க, இமீடியட் ரைட்டில் டினும் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே 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 நான் மாற்றி போட்டுட்டேன் கோபிநாத். சூப்பர், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கீங்க. எனக்கு தான் தூக்கம் வந்துருச்சு போல். அடுத்த கொஷின், இந்த கிவன் கொஷின் a statement is followed by 2 conclusions. இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, டீம் மேனேஜர் ஹியூமிலியேட்டட் சதீஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கொலீக்ஸ் ஆன் மண்டே மார்னிங். ஸோ மண்டே மார்னிங் டீம் மேனேஜர் என்ன பண்ணார், சதீஷை வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாலும் ஏதாவது திட்டிருப்பாராக இருக்கும், அதான் ஹியூமிலியேட்டட். ஓகேவா? ஸோ டீம் மேனேஜர் டிட் நாட் லைக் சதீஷ். சதீஷ் வாஸ் நாட் ஆஸ் பாப்புலர் ஆஸ் இஸ் அதர் கொலீக்ஸ். ஸோ ஏதாவது தப்பு கூட பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், நெய்தர் 1 nor 2. கரெக்டாக? 16A ஏன், ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஸோ ஹியூமிலியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காததுனால மட்டும் இல்லை, மேபி நிஜமாவே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ ஃபாலோஸ்னு கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி தான், நெய்தர் 1 nor 2. ஸோ 17th question, ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ் ஆஃப் அனில் அண்ட் பிஷ்ணு இஸ் 240. ஸோ அனிலோட ஏஜும் பிஷ்ணுவோட ஏஜையும் ப்ராடக்ட் எடுத்தால் 240. இஃப் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் பிஷ்ணு is more than Anil's age by 4. So twice the age of Vishnu வந்து Anil's age விட 4 இது more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what was Vishnu's age 2 years ago? அப்போ கொஷினில் கொடுத்தது எல்லாமே 2 years ago ஓடது. ஓகே, ஸோ 17th D. அப்போ 2B equal to A minus 4. ஸோ அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், Bக்கு பதிலாக A plus 4, சாரி A into 2B minus 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். B அப்படியே வச்சுக்கலாம், இல்லை ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன, விஷ்ணு ஏஜ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ B அப்படியே வச்சுட்டு ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, 2B minus 4 into B equal to 240 அப்படின்னு வரும். இப்போ இது ஈக்குவேஷனாக எடுத்து சால்வ் பண்ணலாம், இல்லைனா வந்து 2 years முன்னாடின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இதிலேருந்து +2 பண்ணணும். +2 பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எது அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ +2ன்னு போடணும். இல்லை பெட்டர் நீங்கள் ஈக்குவேஷனில் போடுறீங்கனாலும் போடலாம். போட்டால் என்ன வரும், 2B² minus 4B minus 240 equal to 0ன்னு வரும். இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பை 2 பண்ணால் B² minus 2B minus 120 equal to 0. ஓகேவா? B நீங்கள் இங்கே வந்து வேல்யூ 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வரும். 2 years ago என்னன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ 12 minus 2ன்னு போடுறப்ப ஆன்சர் வந்து 10, 17க்கு. ஓகேவா? ஸோ 17A D கிடையாது. அடுத்து 18th, among the 5 person PQ, RS and T, T is older than P. ஸோ T வந்து older than P. Q is younger than T. Q வந்து younger than Tனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் Q வரலாம், இல்லை இங்கேயும் Q வரலாம். அடுத்து S is older than R and P is older than S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P வந்து older than S. ஓகேவா? ஸோ நான் S கீழே போட்டுக்கிறேன். S is older than R. R விட S older. ஸோ இங்கே போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பட் younger than Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P வந்து என்ன சொல்லியிருக்காங்க, P is older than S but younger than Q அப்படின்னா Q நமக்கு மேலே தான் வருவாங்க. இப்போ who is oldest among all? ஸோ B தான் வந்து oldest among all. ஸோ 18B. ஓகேவா? ஸோ 18B. 19 வந்து ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கலாம் மேம். ஓகே, ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம், பட் ஆனால் இங்கே 2 years agoன்னு இருக்குது, +2ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ 18th வந்து B. 19th கொஷின் என்னது, ஸ்டேட்மெண்ட் த ஓல்ட் ஆர்டர் சேஞ்ச்டு ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழசு வந்து புதுசுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்டைரக்டாக நம்ம அப்ராக்சிமேட்டாக புரிஞ்சுக்கிட்டா அதான் வரும். ஓகேவா? இப்போ சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். ஸோ ஓல்டு சேஞ்ச் ஆகிருக்கு, நியூவாக வந்திருக்கு அப்படின்னா சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். இது ஜென்ரலாக இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் வரும். டிஸ்கார்டு ஓல்டு ஐடியாஸ் பிகாஸ் தே ஆர் ஓல்டு. ஸோ
ஸோ ஓல்டை ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது செகண்ட் கன்க்ளூஷன். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் வராது, ஒன்லி கன்க்ளூஷன் 1. ஸோ 19A. ஓகே. ஸோ அடுத்து 20. Rupees 5110 is to be divided among Rajesh, Vivek and Kripal. இவங்க 3 பேருக்கும் 5110 in such a way that Rajesh gets double the amount that of Vivek. அடுத்து Kripal gets double the amount of Rajesh. How much will Kripal get அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிப்பாலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிப்பாலில் எழுதிக்கலாமா? அப்போ ஆர் எழுதுகிறப்போ இங்கே என்னது k/2 ப்ளஸ் வி வேணும் அப்படின்னா என்ன வந்துடும்? வி வேணும் அப்படின்னா r/2. அடுத்த ஆருக்கு நம்ம இப்போ தான் k/2 எழுதணும். அப்போ வி வேணும்னா k/4ன்னு எழுதிக்கலாமா? ஸோ k/4 ப்ளஸ் k ஈக்குவல் டு 5110. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 2920ன்னு வரும். ஸோ இங்கே இன்ட்டு 2ன்னு போட்டால் 2k ப்ளஸ் k ப்ளஸ் 4k ஈக்குவல் டு 4 × 5110. ஸோ 2 3 இங்கே ப்ளஸ் 4னா 7k ஈக்குவல் டு 4 × 5110. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 7 49, ரிமைண்டர் 2. ஸோ 730 × 4ன்னு பண்ணால் 2920. ஸோ 20A. 21. 5 different friends ABCDE bought cars which were priced differently. B's car was costlier than C's car. ஸோ ஒருத்தர்கிட்ட கார் இருக்குது, அவங்களுடைய ப்ரைஸ் வச்சு சொல்கிறாங்க. பியோடைய கார் வந்து காஸ்ட்லி தேன் C's கார், பட் வாஸ் லெஸ் காஸ்ட்லி தேன் E's கார். இ காரை விட லெஸ் காஸ்ட்லி. அப்போ இ கார் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட். ஸோ மேலே போட்டேன். A's car was costlier than B's car but less costlier than C's car. C காரை விட A கார் லெஸ் காஸ்ட்லி. ஸோ கீழே போட்டுக்கலாமா? காஸ்ட்லியர் தென் டினா அப்போ டியோடது இன்னும் கம்மி. ஸோ டி. ஹூஸ் கார் வாஸ் த செகண்ட் காஸ்ட்லியஸ்ட்? ஸோ செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் வந்து பி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 22 ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். 60% ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். மிஸ்டர் கோபால் இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்போ கன்க்ளூஷன் வந்து மிஸ்டர் கோபால் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக், மிஸ்டர் கோபால் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த ஸ்ட்ரைக். ஸோ இங்கே கன்க்ளூஷன் என்ன வரும்? நமக்கு இங்கே நெய்தர் நார் கன்க்ளூஷன் கூட இல்லை. ஸோ 22க்கு என்ன ஆன்சர் போட்டிருந்தீங்க? 60% ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ டி. எய்தர் இது நடந்திருக்கலாம் இல்லைனா இது நடந்திருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி. இப்போ இங்கே நெய்தர் நார் இருந்துருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிருந்துருப்பீங்க. நெய்தர் நார் இல்லாததுனால நீங்கள் ஆப்ஷன் டி எல்லோரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து லாயர்ஸ் மேரி ஒன்லி ஃபேர் கேர்ள்ஸ். ஷோபா இஸ் வெரி ஃபேர். ஸோ சோபா இஸ் மேரிட் டு லாயர், சோபா இஸ் நாட் மேரிட் டு லாயர். இது ரெண்டும் கொஞ்சம் சிமிலர் கொஷின்ஸ் தான். ஸோ இங்கே 23க்கும் ஆப்ஷன் டி, எய்தர் 1 ஆர் 2. ஓகேவா? அடுத்தது செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் எம்பெடட் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இங்கே எம்பெடடுக்கு எது கரெக்டான ஆன்சர்? 24. 24 எங்கே வரலாம்? நமக்கு இங்கே வரலாமா? இந்த ஆரோ. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து 24க்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. வேறு எங்கேயுமே ஆரோ ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கமும் இது வரும், பட் ஆனால் இந்த சைடு ஆரோ வந்து வராது. ஸோ 24B. ஓகே. ஸோ 25 என்னது? கம்ப்ளீட் த ஃபிகர். ஸோ கம்ப்ளீட் த ஃபிகரில் போன வாட்டி 2 கொஷின் வந்துருந்தது. ஃபிகர் கொஷின் எல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸோ எங்கேயாவது நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுறப்போ அங்கே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? கம்ப்ளீஷனுக்கு இது கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துடும். அடுத்து இது வந்து ஃபுல்லாக வருமா பாதியில் வருமானது தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பாதி தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி. 25க்கு ஆப்ஷன் பி. ஸோ 26. ஸோ 26 ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் பார்ட். ஸோ அப்போ இங்கே ஹாஃப் வருமா? ஸோ இங்கே ஹாஃப் வந்து 2 ஆப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் லைன் வரும். ஃபுல் லைன் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 26C. 27. Select the correct mirror image when the mirror is placed on the right side. ஸோ மிரர் வந்து நமக்கு இந்த சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது லெஃப்ட், இது ரைட் அப்படின்னா இந்த ரைட்டில் இருக்க டாட் லெஃப்டில் போயிடுமா? லெஃப்டில் போகிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. 27 வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 28. 30 members of a club decided to play a badminton singles tournament.
Every time a member loses a game, he is out of a tournament. There is no ties. What is the minimum number of matches that must be played to determine the winner? ஸோ டை இல்லை, மினிமமாக எவ்வளோ மேட்ச் விளையாடினா வின்னரை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமமாக எவ்வளோ மேட்ச் 28க்கு, ஸோ 28க்கு பி. ஏன்னா இங்கே டை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ டை இல்லை அப்படின்னா எல்லாருமே ஒரு வாட்டி விளையாடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்தால் தான் விளையாட முடியும். அப்போ நமக்கு 30 - 1 பி, 29 தான் ஆன்சர். அடுத்து டெய்லர் ஹேட் அ நம்பர் ஆஃப் ஷர்ட் பீசஸ் டு கட் ஃப்ரம் அ ரோல் ஆஃப் ஃபேப்ரிக். ஹி கட் ஈச் ரோல் ஆஃப் ஈக்குவல் லென்த் இன்ட்டு 10 பீசஸ். 10 பீசஸாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக எத்தனை கட்டு? 9 கட்டில் எனக்கு 10 பீஸ் வந்துருமா? ஸோ இது 9 கட். ஹி கட் அட் அ ரேட் ஆஃப் 45 cuts a minute. How many rolls he would cut in 24 minutes? ஒரு மினிட்டுக்கு 45 cuts அப்படின்னா 24 minutesக்கு எத்தனை கட்டு வரும்? 24 × 45. ஸோ 24 × 45. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை ரோலுன்னு கேட்டிருக்காங்க. ஈச் ரோல் வந்து 9 கட்டு. கரெக்டாக? அப்போ எத்தனை ரோலுன்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 9. ஓகே, ஸோ டிவைடட் பை 9. ஸோ 24 × 45 டிவைடட் பை 9ன்னு போட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 8. ஸோ 45 × 8 டிவைடட் பை 3. ஸோ இங்கே 29க்கு ஆன்சர் என்ன வரும்? 29 சியா. 108 கிடையாது, 120. ஏன்னா 10 பீஸ் கட் பண்ணுறாங்கன்னா 9 கட்டு தான் வரும். ஸோ டிவைடட் பை 9 தான் போடணும், டிவைடட் பை 10 போடக்கூடாது. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 10ன்னு போட்டிங்கன்னா 108ன்னு வரும். ஸோ டிவைடட் பை 9 தான் போடணும். ஓகே, அடுத்த கொஷின். இஃப் யூ ரைட் டவுன் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100 தென் ஹவு மெனி டைம்ஸ் டு யூ ரைட் 3? எத்தனை வாட்டி நீங்கள் 3 எழுதுவீங்க? இதுக்கும் அதை மாதிரி 20, 21 ரெண்டு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ 3, 13, 23, அதுக்கப்புறம் என்னது 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, அப்புறமா 43, 53, 63, 73, 83, 93. எத்தனை 3 எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 33ல் இருக்கிற 3ஐயும் 2 வாட்டி 3 3 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ இங்கே டோட்டலாக எத்தனை வரும்? 5, 10, இங்கே 3, 15, 19. 19 + 1 20 ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ 31. A bus starts from city X. எக்ஸ்ன்ற சிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே நம்பர் ஆஃப் உமன் இன் த பஸ் இஸ் half the number of men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் இன் த பஸ்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். உமன் இன் த பஸ் இஸ் half the number of men அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மென்னு வந்து எவ்வளோ வந்துடுவாங்க? 2xன்னு வந்துடுவாங்களா? அப்போ தான் உமன் வந்து ஹாஃப்னா எக்ஸ் கரெக்டாக வரும். இன் சிட்டி ஒய் 10 men லீவ் த பஸ். ஸோ மென்னு வந்து 10 பேர் இறங்கிடுறாங்க. ஸோ 2x - 10 அண்ட் 5 women என்டர். அப்போது x + 5. நவ் த நம்பர் ஆஃப் மென் அண்ட் உமன் இஸ் ஈக்குவல். ஸோ அந்த டைமில் ஒய்யில் எனக்கு நம்பர் ஆஃப் மென்னும் உமனும் ஈக்குவல். இன் பிகினிங் ஹவு மெனி பேசஞ்சர்ஸ் என்டர் த பஸ். அதாவது பிகினிங்கில் x + 2x 3x எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த x இங்கே வந்துருச்சுன்னா என்னது? 2x - x, x = 15. இங்கே பிகினிங்கில் வந்து x + 2x 3x 3 × 15 டோட்டலாக 45. ஸோ 31D. சூப்பர். அடுத்து ஃபார்மர் பில்ட் அ ஃபென்ஸ் அரவுண்ட் ஹிஸ் ஸ்கொயர் பிளாட். ஸோ ஸ்கொயர் பிளாட் இருக்குது. அதில் ஒரு சைடை வந்து அவர் வேலி போடுறதுக்கு எத்தனை போல் யூஸ் பண்ணுறாரு, எத்தனை கம்போ நட்டு வைக்கிறாருன்னா 27 கம்போ. அப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் வந்து 27 போல்ஸ் யூஸ் பண்ணுறாரு ஒரு சைடுக்கு. இப்போ ஹவு மெனி போல்ஸ் டிட் ஹி நீட் ஆல் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் எவ்வளோ வேணும்? 4 சைடு இருக்கா? அப்போ 27 × 4. ஸோ 7 4s are 28, 2 1 28 2 2 4s are 8 10. ஸோ 108ன்னு வரும். இங்கே எத்தனை நம்ம மைனஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் 2 டைம்ஸ் கணக்கிடுவோமா? ஏன்னா இந்த பக்கம் கணக்கிடுறப்போ திரும்ப இது வரும், அடுத்து இந்த பக்கம் கணக்கிடுறப்பையும் திரும்ப இது வரும், அடுத்து இந்த பக்கம் கணக்கிடுறப்பையும் திரும்ப இது வரும். ஓகேவா? ஸோ -4 அப்படின்னு பண்ணணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்து number of boys in a class is 3 times the number of girls. So boys x 3 times the number of girls na appo girls வந்து x boys வந்து 3x. Which one of the following numbers cannot represent the total number of children? So total children எவ்வளோ இருப்பாங்க 3x plus x na 4x. அப்போ எனக்கு இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது 4ஆல் டிவிசிபிள் ஆகாதோ அதான் ஆன்சர். எது 4ஆல் டிவிசிபிள் ஆகாது நமக்கு 42 தான் 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 33க்கு. ஓகே 33 சி ஓகே மேம். 34 in a class 34க்கு என்ன ஆன்சர்? எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க? In a class 20% of the members own 2 cars each. So 20% members என்ன பண்ணுறாங்க 2 கார் வச்சுருக்காங்க. So 40% of the remaining own 3 cars each. And the remaining members own only 1 car each. Which of the following statement is definitely true? 100% எந்த statement true அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 34 B answer. Okay. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டோட்டலாக 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ பர்சன்டேஜில் வேறு இருக்குது. ஸோ 100ன்னு வச்சுக்கலாம். 20% ஆஃப் மெம்பர்கிட்ட 2 கார் இருக்குது. ஸோ 20% ஆஃப் 100னா என்னது 20 மெம்பர்ஸ்னு வந்துடுவாங்களா? 20% ஆஃப் 100னா 20 மெம்பர்ஸ். இவங்கக்கிட்ட 2 கார் இருக்குது. அடுத்து 40% ஆஃப் த ரிமைனிங்னா 100ல் 20 போச்சுன்னா 80 பேரா? அந்த 80ல் 40% பேருக்கிட்ட 3 கார் இருக்குது. ஸோ 3 கார் இருக்குன்னா 8 4s 32 மெம்பர்ஸ்கிட்ட எத்தனை கார் இருக்குது? 3 கார் இருக்குது. இவங்கக்கிட்ட 2 கார் இருக்குது. அடுத்து அந்த ரிமைனிங் மெம்பர்ஸ் ஒன்லி ஓன் 1 கார் ஈச். ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ் என்னது 80ல் 32 போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஸோ 80ல் 32 போயிடுச்சுன்னா 10 இங்கே வந்து 7 4 ஸோ 48ஆ? ஸோ இந்த 48 மெம்பர்ஸ் கிட்ட எத்தனை கார் இருக்கும்? 1 கார் தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஒன்லி 20% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஓன் 3 கார்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கார்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? 32 பேர்கிட்ட இருக்குது. இங்கே 20%ன்னு சொல்லியிருக்காங்க. 32%ல் வரணும். ஸோ தப்பு. அடுத்து 60% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஓன் அட்லீஸ்ட் 2 கார். அட்லீஸ்ட் 2 கார் இங்கே என்னது எனக்கு 32 ப்ளஸ் 20யா? அப்போது 52% கிட்ட எனக்கு வந்து அட்லீஸ்ட் 2 கார்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து 80% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஓன் அட்லீஸ்ட் 1 கார். ஸோ 80% பேர்கிட்டயா 1 கார் இருக்குது. அட்லீஸ்ட் 1 கார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே அட்லீஸ்ட் 1 கார்னால் என்னது 20 32 48. 80%ஆக கிடையாது. ஓகேவா? 100%ம் வந்துடுவாங்க. அப்போது நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ 1 கார் இருக்குது 48 மெம்பர்ஸ். ஸோ 48%. அடுத்து if orange is butter is soap is called ink is called honey is called orange, then which one of the following will be used for washing clothes? ஸோ க்ளோத்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சோப் யூஸ் பண்ணுவோம். அப்போ soap is called as அப்படின்னு எங்கே இருக்குது? சோப்புக்கு என்ன கோடிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ சோப்புக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க? இங்க். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ 35A. ஓகே 35A. 36ம் ஈஸி தான். மேட்ரிக்ஸ் கோடிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ 13 இங்கே 1 இருக்குது, இங்கே 3. 1ன்றது இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ரோக்கு தான் வந்து 1. அடுத்து 3ன்றது இந்த காலம். அப்போது ஒரு R வந்துருச்சு. அடுத்து 1 2 அப்படின்னு இருக்குது. 1 2 அப்படின்னா இங்கே ஏ இருக்கா? ஓகே. அடுத்து 9 8. 9 இங்கே இருக்குது. 8 வந்து இந்த காலம் இங்கே இருக்காங்க. ஸோ டி வந்துருச்சு. அடுத்து 6 7. 6 இங்கே இருக்காங்க, 7 இங்கே இருக்காங்க. ஸோ ரேட் ஆப்ஷன் ஏ 36A. வெரி குட். ஸோ 37 in a certain code crowd is coded as TRHICK is coded as. How will frugal will be coded in that language? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? க்ரௌடை வந்து எப்படி கோடிங் பண்ணியிருக்காங்க? CROWD. சியோட கோடிங் வந்து 23. ஆரோட கோடிங் என்னது 4ஆ? ஸோ ஓவோட கோடிங் வந்து 15. டபிள்யூவோட கோடிங் 9. டியோட கோடிங் 24. இங்கே என்னென்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் லெட்டர்ஸ் எழுதணும். வவல்ஸுக்கு அப்படியே விட்டுறணும். வவல்ஸுக்கு ஆப்போசிட் எழுத தேவையில்லை. ஸோ சியோட ஆப்போசிட் என்னது? எக்ஸா? ஸோ எக்ஸோட கோடிங் என்னது? 23ஆ? அடுத்து ஆரோட ஆப்போசிட் என்ன வரும் நமக்கு? ஆர் ஐயா? ஸோ ஆர் ஐ. ஓவோடையது
ஓ ஏன்னா வவல்ஸுக்கு தான் அப்படியே வச்சுக்கோங்க. டபிள்யூவோட ஆப்போசிட் லெட்டர் என்னது? டபிள்யூவோடது டி டிஇடபிள்யூ டியூ அப்படின்னு பார்த்தோமா? அப்போ டியோடையது என்னது? டபிள்யூ. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடிங் வந்து இங்கே 23 4 மேம் எக்ஸுக்கு 24. ஓகே, டபிள்யூக்கு என்னது? 23யா? எக்ஸுக்கு 24, டபிள்யூக்கு என்னது? ஸோ டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இது 26 25 24 23. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? மாற்றி வந்திருக்கா? அப்போது இங்கே CROWD வவல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, ஆப்போசிட்டில் எழுத வேணாம். இங்கே XIDW. இப்போ எக்ஸோட கோடிங் என்னது? 24. டபிள்யூவோட கோடிங் என்னது? 23. டியோட நம்பர் 4ஆ? ஐயோட நம்பர் 9. ஓவோடையது 15. ஸோ வவல் கோடிங் அப்படியே இருக்குது, இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ 23 இது 24. அடுத்து இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, இது 4 இது 9. அந்த 15 அப்படியே இருக்குது. ஸோ இந்த கோடிங் தான் நடந்திருக்கு. ரிவர்ஸ் எழுதி வவல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். வெரி குட். ஸோ சேஞ்ச் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா இங்கே 37க்கு ஆன்சர் என்னது? சியா டியா? சியா டியான்னு சொல்லுங்கள். டி தான் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே ஃப்ரூகல் எல் இருக்கா? ஸோ எல்லுக்கு ஆப்போசிட் எழுதணும் அப்படின்னா ஓ வருமா? ஸோ ஓவோடது 15 வந்துடும். அடுத்து எஃப். எஃப்க்கு ஆப்போசிட் எழுதுனா என்ன வரும்? ஆருக்கு எப்படி மேம்? ஆருக்கு அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ பேட்டர்ன் ஓகேவா? ஸோ டி தான் வரும். இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டால் கோடிங் டிகோடிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். ஸோ இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் இங்கே 17 - 7 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? 17 - 7 10. இங்கே 7 - 5னா 2. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ சேம் இங்கே அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். 32 - 17. ஸோ 32 - 17 டிஃப்ரென்ஸ் பெருசாக வரும்ல. ஸோ அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பக்கமாக 17 - 7னா 10 ஸ்கொயர். ஸோ 17 - 7 பண்ணிவிட்டு 10 ஸ்கொயர். இங்கே 7 - 5 2. ஸோ 2 ஸ்கொயர். இதுக்கப்புறம் 10 ஸ்கொயரையும் 2 ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணும். இங்கே 32 24 அப்படின்னா இது என்ன வந்துடும்? மைனஸ் பண்ணால் 8. ஸோ 8 ஸ்கொயர். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும்? 6ஆ? ஸோ 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் நமக்கு என்னது? 100. ஸோ இந்த கண்டிஷன். ஸோ இப்போ இங்கே என்னது? 52 - 48. அப்போ இங்கே 2 இங்கே 2. ஸோ இங்கே 4. அடுத்து 57 - 49னா 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16. அப்போ 10 1 ஆன்சர் வந்து 80. ஸோ 38க்கு ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ 38க்கு ஆப்ஷன் பி. 39. 39க்கு என்னென்னா நம்பர்ஸ் வச்சு. ஸோ ஈயோடைய நம்பர் என்னது? 5. ஏக்கு 1. ஸோ டியோடையது 4. ஜேவுடையது 10ஆ? ஸோ ஜே 10. சி வந்து 3. ஜிக்கு வந்து 7. அப்போ இங்கே பாருங்கள் 5 - 1 4. 10 - 3 7. அப்போ இங்கே ஓக்கு 15. பிக்கு வந்து 2. 15 - 2 13. 13னா என்னது? எம். மிட் வேல்யூ எம் இல்லை. ஸோ 39A. வெரி குட். ஸோ 39A. 40. ஓகே, 40க்கு யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. பெர்முடேஷன் காம்பினேஷனில் இங்கே என்னது? ஃப்ரம் அ குரூப் ஆஃப் 7 பேட்ஸ்மென் and 6 bowlers, 10 players are to be chosen for a team, which should include at least 4 batsmen and at least 4 bowlers. ஓகே, ஸோ இங்கே என்னது? எனக்கு குரூப்பில் 7 பேட்ஸ்மேன் 6 பவுலர்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து நான் 10 பிளேயரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த 10 பிளேயர் எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் 4 பேட்ஸ்மேன் 4 பவுலராக இருக்கணும். ஸோ அப்போ பேட்ஸ்மேன் தனியாக பிரிச்சுக்கலாம், பவுலர் தனியாக பிரிச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 பேட்ஸ்மேன் அண்ட் 1 பவுலர் who are captain and vice captain respectively of the team should be included. இப்போது எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர், அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன், கண்டிப்பாக அவங்கள வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 40C. சூப்பர். ஓகே, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் கண்டிப்பாக அவங்கள சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10 பிளேயர்ஸில் 2 பேரை மைனஸ் பண்ணிவிட்டு
மிச்சம் இருக்கிற எனக்கு 8 பிளேயரை தான் சூஸ் பண்ணணும். இந்த 8 பிளேயர் நான் எப்படி சூஸ் பண்ணணும்? இங்கே 4 பேட்ஸ்மேன் 4 பவுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் ஆல்ரெடி அவங்களே சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மிச்சம் நான் 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர் மினிமம் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர் சூஸ் பண்ணணும். எனக்கு டீமுக்கு 8 பிளேயர் வேணும். அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எனக்கு 3 பேட்ஸ்மேன் வச்சுக்கிட்டா மிச்சம் எனக்கு 5 பேர் நான் இங்கேருந்து எடுத்துக்கலாமா? அடுத்து ரெண்டாவது கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம்? 4 4 ஈக்குவல்னு வச்சுக்கலாமா? அடுத்து மூணாவது கண்டிஷனில் எனக்கு என்னது? இங்கே 5 பேர்னா இங்கே மினிமம் 3. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் மினிமம் 3 3 இருப்பாங்க. இங்கே 3 பவுலர் 3 பேட்ஸ்மேன், இங்கே 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர், இங்கேயும் 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர். ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக எனக்கு இப்போ எத்தனை பேட்ஸ்மேன்லேருந்து நான் வந்து 3 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன்? இங்கே 7 6. இந்த 7 பேட்ஸ்மேனில் நான் ஏற்கனவே ஒரு பேட்ஸ்மேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 6 பவுலரில் ஏற்கனவே ஒரு பவுலரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு மிச்சம் இருக்கிற 5 பேரை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 6C3 இன்ட்டு இங்கே என்னது? 5 பேரா? இந்த 5 பவுலரில் நான் 5 பேரை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ 5C5 ப்ளஸ் அடுத்த இந்த கண்டிஷன் 6C4 இன்ட்டு 5C4. அடுத்தது இங்கே என்னது? 5C இங்கே 6 இல்லை டோட்டல். அப்போ 6C5 இன்ட்டு 5C3. ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ 6 பேட்ஸ்மேனு 5 பவுலர். இப்போ ஓகேவா? தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கு டோட்டலாக 4 பேட்ஸ்மேன் 4 பவுலர் சூஸ் பண்ணணும். ஆனால் அதுலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் கன்ஃபார்மாக அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு மிச்சம் 3 பேட்ஸ்மேன் 3 பவுலர் தான் வேணும், மினிமம் கண்டிஷன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர் இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் ஏற்கனவே அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ மிச்சம் இருக்கிற நான் 6 பேட்ஸ்மேன்லேருந்து தான் சூஸ் பண்ணணும். அதனால தான் நான் இங்கே 6ன்னு போட்டிருக்கேன். அதை மாதிரி இங்கே மிச்சம் இருக்கிற 5 பவுலர்லேருந்து தான் நான் சூஸ் பண்ணணும். அதனால 5ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ எப்பயும் போல் இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் போட்டிங்க அப்படின்னா 155 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஓகே தானே? 40 இந்த கொஷின் தனுப்ரியா போடலன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். இப்போ இந்த காம்பினேஷன் இது ஓகே. இன்னொரு கொஷின், இன்னுமே அடுத்த கொஷின் வாங்க. 41. ஸோ 41க்கு குரூப் ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 7 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ். ஸோ இங்கே வந்து 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ குரூப் ஏல 7 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 7 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ். மேம் ஷுட் பி இன்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க. யாரை? who are வைஸ் கேப்டன் should be included. அதனால தான் சொல்கிறேன் இன்க்ளூடட்னா 10ல் 2 பேர் போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 8 பேரை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா பிரதீப்? ஸோ நான் அதனால தான் இங்கே மிச்சம் இருக்கிற 8 பேர் அப்படின்னு வச்சுட்டு இங்கே மினிமம் 3 பேருன்னு வச்சு 3 இங்கே 5ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஓகேவா? இன்க்ளூடட்னா கன்ஃபார்மாக நம்ம அவங்கள எடுக்கிறோம். அதனால நான் 10ல் அந்த 2 மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 8 பேரை சூஸ் பண்ணுறோன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, 2 minutes ஆச்சு. எனக்கு இது கொஞ்சம் கேல்குலேஷன் பெருசு தான். இவ்வளோ பெருசுலாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் சம் கேட்டால் கூட இந்த மாதிரி யோசிக்கணும்னு தெரியும்ல. ஸோ அதுக்காக கொடுத்த கொஷின் தான். ஓகேவா? பயப்பட வேணாம். இப்போ அடுத்து குரூப் ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 7 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ் குரூப் ஏல. அடுத்து குரூப் பி கன்சிஸ்ட் ஆஃப் 6 பாய்ஸ் அண்ட் 5 கேர்ள்ஸ். The number of ways 4 boys 4 girls can be invited for a picnic if 5 of them must be from a group A and the remaining 3 from a group B. ஸோ குரூப் ஏலேருந்து 5 பேர், குரூப் பியிலேருந்து 3 பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி வேணும் அப்படின்னா 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் வேணும். ஸோ 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ்ன்னு சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்னென்ன கண்டிஷன்லாம் வரும்? ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷன்லாம் வரும்? இங்கேருந்து 5 பேர் வேணும், இங்கேருந்து 3 பேர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை பேர் சூஸ் பண்ணலாம்? இங்கேருந்து 3 பேர் வேணும்னா எனக்கு டோட்டலாக 4 கேர்ள்ஸ் வேணும். அப்போ இங்கே கண்டிப்பாக 3 கேர்ள்ஸ்னு வச்சுக்கிட்டா மிச்சம் இருக்கிற இங்கே ஒரு கேர்ள்ஸ் வந்துடுவாங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன். எனக்கு இங்கே 3 கேர்ள்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இங்கே எனக்கு மிச்சம் இருக்கிற ஒரு கேர்ள்ஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? 4 பாய்ஸ் இருக்காங்க. 4 பாய்ஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? இங்கே எனக்கு 5 பேர் தான் மேக்ஸிமம். ஸோ 3 கேர்ள்ஸ் போயிட்டாங்கன்னா மிச்சம் 2 பாய்ஸ். அப்போ இங்கே என்னது? மிச்சம் 2 பாய்ஸ். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் காம்போ.
ஓகேவா? அப்போ இங்கே எனக்கு கேர்ள்ஸ் என்னது among 3 girls நான் 3 girls சூஸ் பண்ணுறேன். இங்கே among 7 boys நான் என்ன பண்ணுறேன் 2 boys சூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்னது 3C3 7C2 அப்படின்னு போடணும். ஓகேவா? இங்கே என்ன போடணும் among 5 girls நான் ஒரு கேர்ள் சூஸ் பண்ணுறேன். ஸோ 5C1 இன்ட்டு இங்கே among 6 boys நம்ம என்ன பண்ணுறோம் 2 boys சூஸ் பண்ணுறோம். ஸோ 6C2 அப்படின்னு போடணும். இது ஃபஸ்ட்டு காம்பினேஷன். ரெண்டாவது காம்பினேஷன் என்னது, நமக்கு இங்கே கேர்ள்ஸை இப்போது குறைச்சிக்கலாம். ஸோ கேர்ள்ஸ்னால் இங்கே 2 கேர்ள்ஸு, இங்கே 3 பாய்ஸு. இங்கே 2 கேர்ள்ஸ்னால் எனக்கு மினிமம் 2 கேர்ள்ஸ் வேணுமா? அப்போ இந்த பக்கம் 2 கேர்ள்ஸ் வந்துடுவாங்க, ஒரு பாய்ஸ் வந்துடுவாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன போடலாம், இங்கே ஒரு கேர்ளு, மிச்சம் இருக்கிற 4 பாய்ஸு. இங்கே என்னது இங்கே ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னா அப்போ மிச்சம் இருக்கிற 3 கேர்ள்ஸும் நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து தான் இங்கேருந்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது 3 கேர்ள்ஸ் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு பாய்ஸ் வரமாட்டாங்க, ஏன்னா இங்கே ஏற்கனவே 4 பாய்ஸ் வந்துட்டாங்கல்ல. அப்போது இங்கே 0 பாய்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணால் 8925 வரும். ஆல்ரெடி இன்க்ளூடட்னு கொடுக்க மாட்டாங்களா? இல்லை அப்படி சொல்ல, ஷுட் பி இன்க்ளூடட். எனக்கு இந்த ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுன்ஸ்லர்னு கொடுத்துருக்காங்களா, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இன்க்ளூடட் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஆல்ரெடி இன்க்ளூடட்னா அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பிரதீப், சரியா? ஸோ ஷுட் பி இன்க்ளூடட்னா நான் இந்த 10 பிளேயர்ஸில் அவங்கள நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்ற மீனிங் தான் இங்கே வரும், சரிங்களா? ஷுட் பி இன்க்ளூடட்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 பிளேயரில் அவங்கள நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 8 பிளேயரை நான் சூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்கள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அவங்கள விட்டுருப்பேன். ஓகேவாப்பா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அடுத்து 42. A student is to answer 10 out of 13 questions in an examination such that he must choose at least 4 from the first 5 questions. ஸோ அப்போது இந்த 13 கொஷின் மொத்தமாக இருக்குது, அதுலேருந்து நான் 10 ஆன்சர் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 5 கொஷின்லேருந்து அட்லீஸ்ட் 4 ஆன்சர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 கொஷின் தனியாக வச்சுக்கலாமா? மிச்சம் எத்தனை கொஷின் இருக்கும், ரிமைனிங் வந்து 8 கொஷின் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 5 கொஷினில் அட்லீஸ்ட் 4 ஆன்சர் பண்ணணும். அப்போ 5மே ஆன்சர் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ 4 5 அப்படின்னு 2 கண்டிஷன் வந்துடும். இங்கே ரிமைனிங் இருக்கிற 8 கொஷினில் எத்தனை ஆன்சர் பண்ணணும், ஃபஸ்ட்டு கொஷினில் இங்கே 4 பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 6 பண்ணணும். ஸோ இங்கே 5 பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 5 பண்ணணுமா? ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் வரும். அப்போ இங்கே 5C4 இன்ட்டு 8C6 இது ஒரு கண்டிஷன், ப்ளஸ் அடுத்து இங்கே என்னது 5C5 இன்ட்டு 8C5. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 196 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், இந்த ஃபாலோயிங் கொஷின் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் செலக்ட் த வேர்ட் விச் cannot be formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. cannot be என்னது, குளோபு. இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இல்லை, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், இஃப் த vowels are skipped from the series then which will be third to the left of 10th to the right. ஸோ இங்கே லெஃப்ட் ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது, ஸோ ப்ளஸ் பண்ணுறோம். செகண்ட் என்ன இருக்குது, ரைட் இருக்குது. ஸோ 13th ரைட். வவல்ஸை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ வவல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இங்கே 3, இங்கே 6 7 8 9 10 11 12 13. ஸோ என்ன இருக்குது, எஃப் இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி. 44 என்னது, 44C தான் இல்லையா? ஸோ 44C ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து 45. இஃப் 1 is added to each even digit. ஸோ ஒரு இங்கே கொடுத்ததில் ஒரு ஈவன் டிஜிட்லையும் இங்கே 8 ஈவன் டிஜிட்டாக இங்கே வந்து 1 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 is subtracted from the each odd digit. ஆட் நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 7லேருந்தும் -1. then how many numbers so formed will be fully divisible by 2? divisible by 2னா எனக்கு ஈவன் நம்பராக இருக்கணுமா? அப்போ லாஸ்ட்டில் ஆட் நம்பர் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், -1 பண்ணி ஈவன் நம்பர் ஆகிடுமா? அப்போ லாஸ்ட்டில் எனக்கு 3 இதில் ஆட் நம்பர் இருக்குது. அப்போ இது 3ஐயும் -1 பண்ணால் ஈவன் நம்பர் ஆகிடும். அப்போ ஈவன் நம்பர் ஆகிடுச்சுன்னா அது என்னது, ஃபுல்லி டிவிசிபிள் பை 2வா? ஸோ 45C. அடுத்து 46. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதை ஜம்பிள்டாக இருக்குது, இதில் என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 6 வந்து M, I வந்து 3யா, அடுத்து 4 வந்து R, 1 வந்து A, 7 வந்து C, L, E. ஸோ மிராக்கிள் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 46C.
Next 47. If it is possible to make a meaningful word with second, fifth, 10th and 12th letter. Second, fifth, அதுக்கப்புறம் என்னது 10th, 12th. அப்போ இங்கே என்னது EOTN அப்படின்னு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? நோட்டு எழுதலாமா? நோட்டு டோன். ஸோ இப்போ இங்கே என்னது which of the following will be third letter of the word if no such word can be formed excess a letter and if more than one letter give M as answer. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஸோ 47C. அடுத்து between 2 o'clock and 10 o'clock how many times the hands of the clock are at right angles? ஸோ ரைட் ஆங்கிள் ஜென்ரலாக ஒரு மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எப்போ ஒன்று போல் இருக்கும், 2 வாட்டி இருக்குமா? ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறப்போ ஒரு வாட்டி. 1 ஹவருக்கு வந்து 2 டைம்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே 2 to 4, 4 to 8, 8 to 10. இப்போ இந்த 2 to 4ல் எனக்கு 1 ஹவருக்கு வந்து 3 டைம்ஸ் தான் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதை மாதிரி இந்த 8 to 10லையும் எனக்கு 3 டைம்ஸ் தான் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 to 8ல் நடுவில் 4 ஹவர்ஸ் இருக்கா? அந்த 4 ஹவர்ஸில் 2 டைம்ஸ். ஸோ 4 into 2 8 டைம்ஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ 8 + 3 + 3. ஸோ டோட்டலாக 14 டைம்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும். ஸோ 48A. நம்ம வந்து ஏற்கனவே கிளாக்ஸ் எடுக்கிறப்பவே எந்த கிளாக் வந்து எந்த டைமுக்கு நடுவில் 2 டைம்ஸ் வராது, எந்த கிளாக்குக்கு நடுவில் 1 டைம் தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 16ன்றது நம்ம எப்படி எடுத்துருவோம் அப்படின்னா இந்த 2 to 4க்கு 4 டைம்ஸ்னு எடுத்துருப்போம். இந்த 8 to 10லையும் 4 டைம்ஸ்னு எடுப்போம். ஆனால் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது வந்து 3 டைம்ஸில் தான் 90 டிகிரியில் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் அங்கே ஒரு -1 டைம்ஸ், இங்கே ஒரு -1 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மொத்தமாக எனக்கு 24 ஹவர்ஸில் எத்தனை வாட்டி ரைட் ஆங்கிளாக இருக்கும்? எத்தனை வாட்டி ரைட் ஆங்கிளாக இருக்கும் 24 ஹவர்ஸில்? அது ஞாபகம் இருக்கா? 24 ஹவர்ஸில் டோட்டலாக எத்தனை வாட்டி ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும்னு? ஸோ இது ஞாபகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். The time in the clock 4:46, what is the mirror image? ஸோ 4:46 மிரர் இமேஜ் வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? 1160லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும்னு சொன்னோமா? ஸோ 446. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 714 அப்படின்னு வரும். ஸோ 49 வந்து பி. எனக்கு டைம் வந்து 11லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 2360லேருந்து மைனஸ் பண்ண சொல்லியிருப்போம். ஓகே. ஸோ 44 டைம்ஸ். இப்போ நமக்கு ஒரு 1 ஹவர்லையும் 2 டைம்ஸ் வரும் அப்படின்னா 24 into 2 48 டைம்ஸ் வரணும்ல. ஏன் 44 டைம்ஸ் வருது? எதனால் அந்த -4 எந்தெந்த டைம்னால, எந்தெந்த டைமுக்கு நடுவில் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 49க்கு பி. ஹவு மெனி லீப் இயர் கேம் பிட்வீன் 1942 and 2010? ஸோ 2010லேருந்து 1942 வரைக்கும் எத்தனை லீப் இயர்? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நடுவில் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்க்கணும். அத்தனை வருஷத்தை டிவைடட் பை 4 அப்படின்னு பண்ணோன்னா எத்தனை லீப் இயர் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 10 0, ஸோ 8, இங்கே 10 9 1, அப்போது 68 அப்படின்னு வரும். ஸோ 68னா 1ல் 4 மிச்சம் 2, ஸோ 17. ஸோ 17 இயர்ஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா லீப் இயராக இருந்திருக்கு. இங்கே நடுவில் செஞ்சுரி இயர்ஸ் 2000ம் நமக்கு லீப் இயராக இருந்ததுனால நமக்கு 17 அப்படியே வந்துருச்சு. ஸோ 15A. ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள் ஸ்கோர் எவ்வளோ வந்துச்சு? போன வாட்டி டெஸ்ட்டை விட எப்படி வந்துச்சு இந்த வாட்டி ஸ்கோர்? ஸோ 50A. எத்தனை தப்புன்னு மட்டும் கடகடன்னு பார்த்து ஸ்கோர் போடுங்க. போன வாட்டி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர் ஸ்கோர் போட்டுருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ 35 to 45 நிறைய பேர் எடுக்கிறீங்க. நம்ம மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க முடியாத கொஷின்ஸ் கூட ஒரு 4-5 கேட்டுட்ருக்கோம். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோ கஷ்டமாலாம் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். 36. ஓகே. ஸோ இந்த வாட்டி வந்து பெர்முடேஷன் காம்படிஷனில் யூஸ்வலாக கேட்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 43. நைஸ். சூப்பர் ஸ்கோர் 43. ஓகே. இங்கிலீஷ் புரியாமலே 43. ஓகே. கோபிநாத்தும் 43. கோபிநாத் போன வாட்டி டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறேன். காமேஷ் 38. ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நிஜமாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வாட்டி பெர்முடேஷன் காம்படிஷன் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தேன். வேறு எதை கஷ்டமாக கேட்டிருந்தேன் அப்படின்னா அந்த வென் டயக்ராம் 48 ப்ளஸ் அந்த டயக்ராம்ஸ் ஓரளவு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இந்த வாட்டி குறைச்சிட்டேன் நான்.
ஏன்னா வாட்டி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் நிறைய கேட்குறேன். 1 or 2 minutes ஆச்சு. என் தமிழ் வேற இல்லைல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகிருக்கும் கார்த்திகேயனுக்கு. மற்றபடி ஓகே தான். ஓகே, ஸோ நல்ல ஸ்கோர் தான். எப்படி அட்டன் பண்ணணுன்னே தெரியாமலாம் இருக்கக்கூடாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஏற்கனவே எழுதின மார்க் டெஸ்ட்டு கூட பரவாயில்ல, திரும்ப நமக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மார்க் டெஸ்ட் கொஷின்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் வேறு கிட்ட வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 4 மார்க் டெஸ்ட் கொஷின் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 10 மார்க் டெஸ்ட் கொஷினையும் திரும்ப நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது லேக் ஆகுதா, இல்லை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு முன்னாடி நடந்த கொஷினை நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த தப்பு பண்ணதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்போ வச்சுக்கலாம்? சண்டே வச்சுக்கலாமா, மண்டே வச்சுக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் எப்போ வச்சுக்கலான்னு சொல்லுங்கள். சண்டேவா மண்டேவா? ஏன்னா இப்போ கொஞ்சம் அடுத்தடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது 2 days கேப்பில். ஓகே தானே? ஓகேவா? சண்டே ஓகேவா, இல்லை எதர் மண்டே? ஸோ தனுப்பிரியா 36 போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். பயப்படலாம் தேவையில்லை. ஓகேவா? நான் இந்த வாட்டி வேணும்னே பெர்முடேஷன் காம்பினேஷனில் இவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தேன். இவ்வளோ டஃப்பாக கேட்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ சண்டே ஓகேம்மா. ஸோ சண்டே வச்சுக்கலாம். டன். சண்டே டெய்லியும் வச்சா நல்லா இருக்கும். ஓகே, டெய்லியும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் என் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் கோஆப்ரேட் பண்ணிட்டான்னா நம்ம டெய்லி வச்சுக்கலாம். 1 day கேப் எனஃப். ஓகேவா? சண்டே வச்சுக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு 15 days தான். ஆனால் ஃபெப்ரவரிலலாம் நம்ம வந்து திரும்ப டெஸ்ட் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ ஜானில் எவ்வளோ முடியுமோ நம்ம மேக்ஸிமம் முடிச்சுக்கலாம். எஸ் மேம், 2 question ராங். பார்த்துக்கலாம் தனுப்பிரியா. சரியா? ஸோ யூஸ்வலாக பண்ணுறது எல்லாமே வந்துருச்சுன்னா ஓகே. நான் எங்கேயாவது வேணும்னே டஃப்பாக கேட்குறேன் அப்படின்னா அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்ப்பா. ஓகேம்மா? சரி, ஓகே. சண்டே பார்க்கலாம். ரொம்ப டார்ச்சர் பண்ண விரும்பல, ரெஸ்ட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ.